ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். செளியங்கடை மதியானமே சொல்லியாச்சு, சாயங்காலமாக காட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சாயங்காலமாக காட்டுக்கு வந்தோம். அவங்க அப்பா நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போனார் 4 மணிக்கு. அவர் கூடயே போய் காட்டில் இறங்கிட்டோம். நாங்கள் காட்டுக்கு வர்றோம், அப்போ தான் பால் கறந்துட்டு கிளம்புறாரு. அப்புறம் வந்தவுடனே கொத்தெடுத்தாங்க, களை வெட்டுறோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் வரங்க களை வெட்டிட்டு இருக்கிறாங்க. மிளகா காட்டுக்கு வந்த உடனே கொத்தெடுத்தாங்கன்ட்டுருவாங்க. கொஞ்சம் நேரம் வெட்டுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கே சலிஞ்சு போயிடும். போட்டு தனி மடிக்குது, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஆரம்பிச்சுக்குவாங்க. அவரைச்செடி நான் சொன்னேன்லங்க, இப்போ தான் நல்லா படர்ந்து இருக்குது பாருங்க. இப்போ காய்ச்சினா நல்லா ஈஸியாக பறிச்சிக்கலாம். அப்புறம் பந்தலுக்குள்ளே வந்து நேற்றுக்கு தான் பொட்டலங்காய் விதை நட்டிக்கிறாங்க. குலுக்கி 4 விதை தண்ணி விட்டுருக்குது. அப்புறம் கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்களா, அந்த சாரீ அதுக்கு முன்னாடி எடுத்த சாரியில் தைக்கிறதுக்கு இருந்துச்சு. சரி, பக்கத்துலேயே தான் சித்தி வீட்டுக்கு அடுக்குது, அங்கே தான் மாமா தைச்சிட்டுருக்கிறாரு. அதனால் துணியும் கொடுத்துட்டு அப்படியே சித்தி வீட்டுக்கு போயிட்டு வந்துடலான்ட்டு வந்தோம். இங்கே பாருங்க, வெயிட் மிஷினில் ஃபஸ்ட்டு ஒவ்வொருத்தங்களாம் ஏறி நின்னானுங்க. அப்புறம் 2 பேர் ஏறி நின்றுட்டு எவ்வளோன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சித்தி வீடு வந்து எண்ணெய் ஆட்டுறது, மாவு அரைக்கிறது, மாட்டுக்கு தீவனம் அதெல்லாம் போட்டிருக்குறாங்க கடை. அப்புறம் அங்கே வந்து தண்ணி பிடிச்சிட்டு இருந்தாங்க, அதை கொஞ்சம் பிடிச்சிட்டு இருந்தான். அப்புறம் மாடு, கோழி, ஆடு எல்லாத்தோட விளையாண்டுட்டு அப்புறம் நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.